வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வெள்ளை கிழங்கா மீன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மீனுக்கு தான் வெள்ளை கிழங்காங்கிற பேர். இதில் வந்து தலைப்பகுதியும் வாழையும் கட் பண்ணிவிட்டு உள்ள குடல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டோம் அப்படின்னா அதோட கவுச்சு ஸ்மெல்லாம் இல்லாமல் போயிடும். இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கையில் லைட்டாக ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து மீனில் வந்து எல்லா சைடும் படணும், அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணும் பொழுது எப்போதுமே தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம பண்ணணும்னா எண்ணெயில் வந்து அந்த மசாலா வந்து எடுபடாமல் வரும். இந்த அளவு பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன், கூடவே தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து இன்னைக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம அரிசி மாவு வந்து லாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னாக்க அப்போ தான் வந்துட்டு பிரியாமல் அப்படியே மீனோட ஒட்டி வரும் மசாலா, அதனால தான் அப்படி பண்ணுறோம். நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா எல்லா சைடும் படும்படியாக பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் பெரட்டிட்டு இதை அப்படியே 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மசாலா தடவி வச்ச ஃபிஷ் வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோன்னா நிறையா எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. இல்லைன்னா இது போல் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 பீஸை இது மாதிரி எடுத்து வச்சு வறுத்துக்கோங்க. அதெல்லாம் டெம்பரவரி தானுங்க, இதுதான் நமக்கு பெர்மனன்ட் அட்ரஸ். நாம இங்கேயே பண்ணிக்கலாம். மாமா, எங்க 2 பேரோட கார்டையும் நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க இந்த வீட்டு அட்ரஸ்லயே பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு மீன் வந்து போட்ட உடனே திருப்பக்கூடாது. இதை வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து திருப்பணும்னா நம்மளோட மசாலா வந்து நல்லா வெந்து மீன்லேயே ஒட்டி இருக்கும், இல்லைன்னா மசாலா எண்ணெயில் வந்துடும். அதனால டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 1 நிமிஷம் விட்டுருங்க. நம்ம மசாலா தடவி வச்ச ஃபிஷ் வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோன்னா நிறையா எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. இல்லைன்னா இது போல் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 பீஸை இது மாதிரி எடுத்து வச்சு வறுத்துக்கோங்க. அதெல்லாம் டெம்பரவரி தானுங்க, இதுதான் நமக்கு பெர்மனன்ட் அட்ரஸ். நாம இங்கேயே பண்ணிக்கலாம். மாமா, எங்க 2 பேரோட கார்டையும் நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க இந்த வீட்டு அட்ரஸ்லயே பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு மீன் வந்து போட்ட உடனே திருப்பக்கூடாது. இதை வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து திருப்பணும்னா நம்மளோட மசாலா வந்து நல்லா வெந்து மீன்லேயே ஒட்டி இருக்கும், இல்லைன்னா மசாலா எண்ணெயில் வந்துடும். அதனால டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 1 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா ஃபிஷ் வந்து நமக்கு 2 சைடும் நல்லா சேமாக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது போல எடுத்துட்டு மிச்சம் இருக்க மீனையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, மசாலா தெரியாம சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு.
நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய். To the world the Lord is come, let earth receive her King. Let every heart prepare him room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.